நிச்சயமாக ராஜேஸ்வரி. தென்காசி மாவட்டம் பழைய குற்றால அருவியில் கடந்த 17ஆம் தேதி அன்று நெல்லையைச் சேர்ந்த சிறுவன் 17 வயது சிறுவன் அஸ்வின் என்ற சிறுவன் பழைய குற்றாலம் அருவியில் திடீரென ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தின் போது அடித்து செல்லப்பட்டு சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் சோகத்தை சுற்றுலா பயணிகளிடம் ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் சார்பில் வெள்ளப்பெருக்கின் போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பணிகள் மேற்கொள்வதற்காகவும் ஆரஞ்சு அலர்ட் விட்டதன் காரணமாகவும் குற்றால அருவிகளான ஐந்தருவி, பழைய குற்றாலம், மெயின் அருவி, புலியருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் குளிப்பதற்கான தடையானது விதிக்கப்பட்டது. இந்த தடையானது தொடர்ந்து 7 நாட்கள் விதிக்கப்பட்ட நிலையில் இன்று சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் பழைய குற்றால அருவிகளில் முன்னேற்பாடு பணிகளான வெள்ளத்தின் போது சுற்றுலா பயணிகள் அடித்து செல்லாதவாறு பாதுகாப்பு வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளது. இரும்பு கம்பிகள் கொண்டு பாதுகாப்பு வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் அபாய எச்சரிக்கை முழங்கும் வகையில் அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அந்த வகையில் ஐந்தருவியில் மற்றும் புலியருவி உள்ளிட்ட பணிகளிலும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் வெள்ளத்தை முன்கூட்டியே கணிக்கும் வகையில் அருவியின் மேற்பகுதி, ஆற்றுப்பகுதியில் வனத்துறையினர் ஆனது தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் தற்போது பழைய குற்றால அருவிகளில் பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள நிலையில் அங்கு குளிப்பதற்கான சுற்றுலா பயணிகள் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பழைய குற்றால அருவியை பொறுத்தவரை மட்டும் காலை 6 மணி முதல் மாலை 5:30 மணி வரை மட்டுமே சுற்றுலா பணியை குளிப்பதற்கு அனுமதி வழங்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐந்தருவியில் அதற்கான விதிவிலக்குகள் எதுவும் கிடையாது. மெயின் அருவியை பொறுத்தவரை பாதுகாப்பு பணிகள், அடிப்படை வசதிகள் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதன் காரணமாக மெயின் அருவியில் ஓரிரு நாட்களில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கான அனுமதி வழங்கப்படும் எனவும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வெள்ள காலத்தின் போது தடைகள் விதிக்கப்படும் எனவும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் வெள்ளப்பொருக்கின் போது ஏதேனும் தடைகள் விதிக்கப்பட்டுள்ளால் அது இதனை அடங்கும் எனவும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ராஜேஸ்வரி.